இல்ல 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 இல்ல. அபிலாஷ், 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 என்ன பாரு, என்ன பாரு ப்ளீஸ். கண்ணு திறந்து பாரு. அபிலாஷ், எந்திரிச்சு என் கூட வா. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நீ சாக கூடாது. இங்க பாரு பன்னு, என்ன பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிற. ஏதாவது பண்ணு. அபிலாஷ்க்கு உயிரை கொடு. பண்றேன். அதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். இங்க பாரு அபிலாஷ், உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். உனக்கு சரியாயிடும். உனக்கு நிச்சயமா சரியாகும். பன்னு 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 வந்துருவான். எதுவும் பண்ணாத பன்னு. பன்னு கிட்ட போவாதீங்க பன்னு. சந்திரா அத்தை மறுபடியும் ஏன் இந்த பேரையே சொல்லிட்டு இருக்காங்க? இவங்க முதல்ல இருந்தே இந்த பேரை தூக்கத்துல சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க சாரதா. அந்த கீரி புள்ள செத்துடுச்சுன்னு நான் சீமா கிட்ட சொன்னேன். அவ அப்படியே பயந்து போயிட்டா. அப்படின்னா ஒருவேளை சீமாவுக்கும் பன்னுவை பத்தி தெரிஞ்சிருக்குமோ? அக்கா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் நமக்கு தெரியவே இல்லை. இந்த எல்லா விஷயமும் கண்டிப்பா அந்த பன்னுவுக்கும் தெரிஞ்சிருக்கும். யாருக்கு அவன் தெரியல. சந்திராத்தா அவனோட பேரை சொல்லும் போதெல்லாம் பயந்து போய் தான் சொல்லுவாங்க. என்னமோ இருக்கு. அத்தை திரும்ப திரும்ப இதே தான் சொல்றாங்க. பன்னு ரொம்ப ஆபத்தானவன், அவன் எல்லாத்தையும் அழிச்சிருவான்னு சொல்றாங்க. இந்த கதையில நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இன்னும் இருக்கு. அது அந்த பன்னுவுக்கு தெரியும். இந்த கதையோட முக்கியமான ஒண்ணு நம்ம கண்ணு முன்னாடி இன்னும் வரவே இல்லை. அப்புறம் இந்த பன்னு எதுக்காக கீரி புள்ளைய காப்பாத்தணும்? அவனுக்கு எல்லாமே தெரியுது. யார் அது? அபிலாஷ், அபிலாஷ், உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ பொழைச்சிட்ட அபிலாஷ். உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ இப்போ நல்லா ஆயிட்ட. உன்னோட வாயால அப்படி சொல்லாத. தோத்து போறதுக்காக நான் உன்னை பெத்துக்கல, புரியுதா? அப்படி தோத்து போனா நீ என்னோட புள்ளையே கிடையாது. நீ என்னோட ரத்தம்டா. நீ இந்த சீமாவுக்கு பிறந்தவன். நான் உன்னை யார் கண்ணிலையுமே படாம வளர்த்த. நீ இருக்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது. நீ என் புள்ளங்கிற விஷயம் எவனுக்குமே தெரியாது. ஆனா எனக்கு உன்னோட உதவி தேவைப்பட்டது. அதனாலதான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். ஆனா நான் உன்னை காப்பாத்திட்டேன்.